ஏன் நம்ம மூளை எதையாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது? ஏன் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட எதையுமே திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியலை? ரெண்டுமே ஒன்று தானே. உங்கள் மூளை இப்படி டக்குன்னு திங்க் பண்ணிச்சு. இப்படி யாராச்சும் பிஹேவ் பண்ணால் நம்ம மூளை நம்மகிட்ட டக்குன்னு சொல்கிற வார்த்தை சைக்கோ. என்னென்னு கூகுளில் சர்ச் பண்ணால் மனசு இங்கே இருக்கா இங்கே இருக்கா. சரி, அதை விடுங்க. சைக்கோங்கிற வார்த்தை சைக்காலஜிலேருந்து தான் கிடச்சிருக்கு. இந்த சைக்காலஜிங்கிற வார்த்தையே சில 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாயிருக்கு. ஆனால் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸே வளராத நாகரிகங்கள் காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி மனநல சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்குது. ஏன் இப்போ இருக்க காலகட்டத்தில் கூட எதுக்கு வந்துச்சு, எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தெரியாத நோய்கள் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நோய் இந்த சைக்கோ. கிட்டத்தட்ட 100ல் ஒருத்தர் இந்த மாதிரி மனநலமாக பாதிக்கப்படலான்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நம்மளோட மனசுங்கிறது தூங்காமல் இருந்தால் கூட பாதிக்கப்படுமா? ஏன்னா கனவுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடுமா? இப்படி இருக்கிற இந்த நோயால் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க. உலகம் ஃபுல்லாக 2 கோடி பேர். ஜெனட்டிக்காக ஆக்சிடெண்ட்டாக இந்த நோய் வர்றதை விட சரௌண்டிங்கை பொறுத்து தான் இந்த நோய் அதிகமாக வருது ரெக்கார்டாக இருக்குது. சரௌண்டிங்கா? நம்ம ஏன் அழுகிறோம், நம்ம ஏன் சிரிக்கிறோம்? டோப்பமைனை பற்றி சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க, பல பேர் தப்பாக புரிஞ்சிருப்பீங்க. நம்ம பாடி எப்படி செல்லால் ஆனதோ அதே மாதிரி நம்ம மூளை நியூரான்களால் ஆனது. இந்த நியூரானால் செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு வித கெமிக்கல் ஹார்மோன் தான் டோப்பமைன் லெவல் அதிகமாக இன்க்ரீஸாக இருந்தாலும் ஆபத்து தான், ரொம்ப டிக்ரீஸாக இருந்தாலும் ஆபத்து தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டோப்பமைன் லெவல் டிக்ரீஸ் ஆகும். ரொம்ப ஹாப்பியாக ஏதோ ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும்போது டோப்பமைன் லெவல் இன்க்ரீஸாகவும் இருக்கும். இந்த டோப்பமைன் லெவல் ஒரு லிமிட் தான். அதிகமாக இன்க்ரீஸாக இருந்தாலும் சரி, டிக்ரீஸாக போனாலும் சரி, ஒன்று சாவாங்க இல்லைன்னா சாவடிப்பாங்க. டிக்ரீஸ் ஆகும்போது கில்ட்டி லெவல் சூசைட் பண்ணிக்கிறது, இன்க்ரீஸாக போய் திரும்ப திரும்ப வேணும்னு சாகடிக்கிறது. ட்ரக்கிஸ்ட்டு, ரேப்பிஸ்ட்டு, ட்ரிங்கிஸ்ட்டு இல்லை மதுப்பிரியர்கள் அந்த மாதிரி. ஒரு உண்மை என்னன்னா, இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி சைக்கோக்கள்லாம் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கொள்ளுவாங்க, எங்கேயாவது தனியாக ஒரு இடத்துல தான் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுத்த போய். சைக்கோங்கிறது ஒரு கேரக்டர். அது எனக்குள்ளே இருக்கலாம், உங்களுக்குள்ளே கூட இருக்கலாம். நார்மலாகவே இந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் ஃபீலிங்ஸ் இருக்காது, ஃபியர் இருக்காது, ஈகோ பிடிப்பாங்க, பொய் சொல்லுவாங்க. எனக்கே ஒரு டவுட் வருது, கண்டினியூஸாக கொலை பண்ணுறனால அவனை சைக்கோன்றமா, இல்லை சைக்கோ ஆனதுனால அவன் கண்டினியூஸாக கொலை பண்ணுறானா? ரேப் பண்ணி மர்டர் பண்ணால் நார்மல், மர்டர் பண்ணிவிட்டு அப்புறமா ரேப் பண்ணால் அவன் தான் சைக்கோயிஸ்டில். அளவுக்கு அதிகமாக ஜீனியஸ் ஆகிறனால சைக்கோ ஆகிறாங்களா, சைக்கோ ஆனதுனால ஜீனியஸ் பவர் கிடைக்குதா? அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அழுத்திரிங்க சர்ப்ரைஸ் பெல்லை. ஐ லைக் யூ.